பூமிகா. வா. सर्वा प्रसाद बल सिद्धेरस्तो दीर्घ सुमंगली भवा दीर्घायुष्मान भवा सर्वा बेटा सिद्धेरस्तो कुडुंगो यार पेर का अर्चना சாமி பேருக்கே பண்ணுங்க. देवरो देवं नमशेष கொஞ்சம் கிட்ட போ. ஐஸ்வர்யானாபிவத்யர்த்தம் ஓ மகாதேவி ச விக்னாஹ விக்னவர்த்தி. அத்தா, நானும் என் மச்சானும் சந்தோஷமா இருக்கணும்னு வெளியூர் வந்திருக்கோம். மச்சான் என்கிட்ட மனசு விட்டு பேசணும். இனிமே என் மேல அவருக்கு கோவமே வரக்கூடாது. அத்தா, நான் அப்பா அம்மா இல்லாத அனாதை. எனக்கு என் மச்சான் தான் ஒரே துணை. நானும் அவரும் 100 வருஷம் சேர்ந்து ஒன்னா வாழணும். கடைசி வரைக்கும் நான் அவரோட நிழல் மாதிரி அவர் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன கைவிட்டுறாத ஆத்தா. கடவுளே, பூமிக்கான ஒருத்தி என் கண்ணில் காட்டி அவளை என் தலையில கட்டி எதுக்காக என்னை எப்படி சித்திரவதை பண்ற? நான் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். எப்படியாவது இந்த பூமிக்காவை இங்கே விட்டுட்டு நான் மட்டும் ஊருக்கு போகணுன்றதுதான் என்னோட திட்டம். இப்போ இந்த கோயில தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற போறேன். நான் நினைச்சது நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீ தான் துணை இருக்கணும். போதும், என்னை பயன்படுத்தினது போதும். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு என் வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றி கொடு. आज्यदेवं समर्पयामि ओम कार्ध्यादनाद विघ्नाः कन्याकुमार दिवः तन्नो दुर्गे प्रचोदयात् सर्वा बेटा प्रसाद बल सिद्धिरस्तु महतैश्वर्यापि विद्धिरस्तु. மச்சான், என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீ என்னை விட்டு பிரியவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். நானும் நீங்க என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டேன். வாங்க மச்சான், நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயில் பிரகாரத்தை சுத்தி வரலாம். பூமிகா, உன் மச்சான் நான் இங்கே இருக்கேன். நீ மட்டும் போய் கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வா. ஏன் மச்சான், நீங்க பிரகாரத்தை சுத்தி சாமி கும்பிட வரலையா? இவ்வளவு தூரம் வந்துட்டு நல்லபடியா சாமி கும்பிட வேணாமா? அது நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது மட்டும் நடந்தது. நான் விழுந்து விழுந்து கும்பிடுறதா வேண்டியிருக்கேன். அது நடக்கட்டும். நான் அப்புறமா வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன். இப்போ நீ மட்டும் போய் சாமி கும்பிட்டு வா. சரிங்க மச்சான். மச்சான், நான் அடி பிரதட்சணம் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணு பண்ணு, பார்த்து மெதுவா பண்ணு. பூமிகா, மலை கிராமத்துல ஒரு கோயில்ல உனக்கு தாலி கட்டினேன். இப்போ ஒரு கோவில்லே உன்னை விட்டு பிரிய போறேன். நீ படிக்காதவ, மறுபடியும் என் வீட்டுக்கு வரவே முடியாது. சென்னைக்கு வந்து நீ என் வீட்டு விலாசம் தெரியாம தவிச்ச. இப்போ உன்னை வெளியூர்லயே விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவ? நான் உன்னை இங்கே விட்டுட்டு போறேன். திரும்பி நீ என் வீட்டுக்கு வரவே முடியாது.
மச்சான் உட்கார்ந்திருந்தாரு பாத்தீங்களா? யாருமா உன் மச்சான்? அது மச்சான் மச்சான், ஐயோ வண்டிய காணுமே, இங்க தானே நிப்பாட்டினாரு. மச்சான் மச்சான், அண்ணே 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 அண்ணே, என் டாக்டர் மச்சான பாத்தீங்களா? யாருமா, எங்க இருந்து வரீங்க? நாங்க வெளியூர்ல இருந்து வரோம்னு கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். வண்டியில தான் வந்தோம், வண்டி எங்க தான் நிறுத்தணும். சாமி கும்பிட்டு வந்து பார்த்தா மச்சான காணோம். நீங்க பாத்தீங்களா? ஆள் எப்படிமா இருப்பாரு? லேசா அழகா தாடி வச்சிருப்பாரு, மூக்கு கண்ணாடி போட்டிருப்பாரு, கண்ணுல முட்டை மாதிரி இருக்கும், தலைமுடிய படிய சீவிருப்பாரு, கொஞ்சம் பொசரமா இருப்பாருன்னு. பாத்தீங்களா? இல்லம்மா, நான் அப்படி யாரையும் பார்க்கலாமா. மச்சான் மச்சான் மச்சான், ஓகே, நம்ம எப்படி சென்னை கிளம்பிட வேண்டியதுதான். இப்ப இப்படியே தேடி தேடி பைத்தியம் பிடிச்சு இந்த கோயில்ல மூலையில கடந்து சாவட்டும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? மச்சான், ஐயோ மச்சான் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியலையே. என்ன விட்டுட்டு போயிட்டாரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இப்பதானே என்கிட்ட அன்பா பேச ஆரம்பிச்சாரு. ஆத்தா, அது கூட உனக்கு பொறுக்கலையா? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என் மச்சானை பார்க்காம நான் எப்படி இங்க இருந்து போக முடியும்? நான் எங்க போவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மச்சான் மச்சான், சின்னாதா, சக்தி, அருக்காணி, ரமாமணி, என்னது இது? ஒருத்தரையும் காணும், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? பாட்டி, டேய் பொன்றாங்க, ஐயோ பாட்டி, என்ன பாட்டி? என் கூட பேசாதடா. அம்மா, ஏன் எல்லாரும் இப்படி முகத்தை திருப்பிட்டு நிக்கிறிய? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன்பா, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொஞ்சம் சொல்றியா இல்ல கொண்டாட சொல்றியா? சின்னாத்தா, என்ன சொல்ற? சொரக்கால உப்பு இல்லன்னு சொல்றேன். டேய், நீ எந்த தப்பு பண்ணலடா, எல்லா தப்பையும் இதோ நான் தான் பண்ணேன். நான் தான் சோழ வந்தான்ல சும்மா கிடந்த உன்ன சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அது நான் செஞ்ச முதல் தப்பு. நீ படிக்காதவனா இருந்தாலும் நீ நல்லவனா இருக்கேன்னு நம்பி சக்தி உனக்கு கழுத்தை நீட்டினா பாரு, அது அவ செஞ்ச ரெண்டாவது தப்பு. இல்ல, நான் என்ன பிரச்சனை பண்ணேன்னு இப்படி பேசுற சின்னாத்தா? செய்ததை செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி பேசுற. நீ என்ன செஞ்சன்னு யோசிச்சு பாரு. ஏன் மாமா, உங்களுக்கும் சக்தி அக்காக்கும் தேனிலவுக்கு ஏற்பாடு பண்ணாங்கல்ல, ஊருக்கு கிளம்புற நேரத்துல எதுக்கு வயிற்று வலி வந்த மாதிரி நடிச்சிங்க? அது மட்டும் இல்லாம காய்ச்சல் வந்துருச்சுன்னு உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துட்டீங்க. அது பார்த்தாதுன்னு நேத்து குடிகார மாதிரி நடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஏன் மாமா பண்றீங்க? ஆமா பொண்ணுரங்க தம்பி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க இப்படி எல்லாம் செய்யறதுனால பாருங்க நாங்க எல்லாம் எவ்வளவு கவலையா இருக்கோம். ஏண்டா நீ இப்படியா பண்ணுவ? இது வீரகாரியமா நடத்தி வச்ச கல்யாணம்டா. ஆத்தா கிட்ட விளையாடலாமா? அவர்கிட்ட யாரும் பேசாதீங்க. அவர் இஷ்டப்படியே நடக்கட்டும். அவர் நல்லவர், உண்மையானவர்னு எல்லாரும் நம்பினோம்ல, அதுக்கு
நமக்கு எல்லாருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுத்திருக்காரு. எல்லாரும் என்னைய சுத்தி நின்னுகிட்டு என்னைய குற்றவாளி மாதிரி பேசுறீங்க. அது ஏன் தான் எனக்கு விளங்கல. நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன்னு யாராவது கேட்டீங்களா? நான் கேக்குறேன்டா, அதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ற பதில வச்சுதான் நான் ஒரு முடிவுக்கு வருவேன். இங்க பாரு, நீ எதையோ மனசுல மூடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற. இங்க பாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலடா. டேய், நீ சக்தியோட சந்தோஷமா குடும்பம் நடத்த போறியா இல்லையா? அடேய் டேய், ஒன்னதான்டா, சொல்லுடா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சக்தி கூட நான் இருப்பேன். ஆனா என்னால சந்தோஷமா குடும்பம் நடத்தலாம் முடியாது. பாவி பயலே, நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா சக்தி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன்டா. டேய், என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டுட்டியடா. சக்தி மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை பொண்ணு உனக்கு கிடைப்பாளாடா? டேய் டேய், சக்தியோட குடும்பம் நடத்த மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? டேய் டேய் டேய், நீ என்கிட்ட எதையோ மறைச்சு பேசுற. உண்மையை சொல்லு. டேய், சக்தியோட உன்னால ஏன்டா குடும்பம் நடத்த முடியாது? சொல்லுடா. டேய் டேய், இங்க பாரு, சக்தி உனக்கு பிடிக்கலையா? சக்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காதா. ஆத்தாவுக்கு பிறகு சக்தியை தான் ரொம்ப நேசிக்கிறாத்தா. டேய் டேய், அப்புறம் ஏன்டா இப்படி சொல்ற? சக்தியை நான் தொட்டா டேய் டேய், சொல்லு. டேய் டேய் டேய், நீ இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குடா. டேய் டேய், சொல்லுடா, சொல்லுங்கறல. மாமா, இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா என்ன ஆகும்? சக்தியை நான் தொட்டா சக்தி செத்து போயிடும். டேய் டேய், நீ என்னடா உளற? நான் ஒன்னும் உளரல சின்னதா. அந்த மருந்து செட்டு இருக்குதுல்ல, அத டெஸ்ட் எல்லாம் பண்ணி தருவாங்களே, அதுல அப்படிதான் எழுதி இருக்குதா. டேய் டேய், யார சொல்றது அப்படி? மாமா சொல்லுங்க, யார் உங்களுக்கு சொன்னது? நம்ம டாக்டர் மதன் இருக்காருல்ல, அவர்தான். மதன் எங்க பாத்தீங்க? அவர் ஏன் அப்படி சொன்னாரு? நீ நானும் தேனிலவுக்கு வெளிநாடுக்கு போறதா அவரை வெளியே சந்திக்கும் போது சொன்னா, அப்ப அவரு சக்தி தம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டா அவ உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். இப்ப சொல்லு சக்தி, நான் அவகிட்ட நடந்துகிட்டது நடிச்சது எல்லாம் தப்பா? மாமா, மதன் தான் இப்படி சொன்னாருன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவர் சொன்னதை போய் நம்பி நீங்க இப்படி எல்லாம் நடந்தா என்ன அர்த்தம்? மதனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்களும் நானும் தேனிலவுக்கு போறோம்னு நீங்க அவர்கிட்ட சொன்னதை அவரால் ஏத்துக்க முடியல. அந்த பொறாம உச்சத்துக்கு போய் எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்காரு பாத்தீங்களா? மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற அநாகரிகமான மனசு அவருக்கு. ஏமாமா, எனக்கு அப்படி ஒரு நோய் இருந்தா நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருப்பேனா? நான் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவளா? சொல்லுங்க. இது பாருங்க மாமா, மதன் வெளி உலகத்துக்கு தான் டாக்டர், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மலிவான மனுஷன். இனி எந்த சூழ்நிலையிலும்
அவரை பார்க்காதீங்க, பேசாதீங்க. உங்க கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதுக்கு இந்த சக்திக்கு முழு தகுதி இருக்கு. டேய், உன் விவரம் கிட்ட புத்தியால என்ன நடந்திருக்கு பாத்தியாடா? இந்நேரம் தேனிலவுக்கு போய் நீங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். முட்டா பையல இப்படியாடா பண்ணுவ? இப்படியாடா பண்ணுவ? போடா போய் மன்னிப்பு கேளுடா, போடா. என்ன மன்னிச்சிரு சக்தி, என்ன மன்னிச்சிரு. நான் உன் மேல இருக்கிற பாசத்தால தான் இந்த மாதிரி நடந்துகிட்ட சக்தி. டாக்டரே சொல்றாரு தான் நான் உடனே நம்பிட்டேன் சக்தி. உன் நிழல் இருந்தாலே போதும்னு எனக்கு தோணுச்சு சக்தி. நீதான் சக்தி எனக்கு வேணும். உனக்காக நான் எதையும் விட்டு கொடுப்பேன் சக்தி. ஆனா எதுக்காகவும் ஒன்னே விட்டு கொடுக்க மாட்டேன் சக்தி. சத்தியமா விட்டு கொடுக்க மாட்டேன். டேய் பொண்ணுங்க, எங்க மனச நோவடிச்சு தப்புடா. அதுக்கு தாண்டா உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறேன். என்னது தண்டனையா? என்ன தோப்புக்காரனும் பண்ணுமா? என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தி ஒரு பேர பிள்ளைய உடனே பெத்து கொடு. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. பாட்டி, இது பகல பாட்டி. வாடா பொசக்கட்ட பயலே, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போடா. சனிய தொலைஞ்சது. நம்மள காணும் தவிச்சிருப்பா. கோயில சுத்தி சுத்தி மச்சான் மச்சான்னு தொண்டை தண்ணி பத்தி போற அளவுக்கு கத்திருப்பா. ஒரு வழியா ஓஞ்சு போயிருப்பா. அவன் என்ன திரும்ப வரவா போறா? அவளை எதுக்கு இங்க கூட்டு வந்தோமோ அந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சது. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அவ என்ன ஆனா எனக்கு என்ன? என்னோட வாழ்க்கையில பூமிக்காவோட அத்தியாயம் முடிஞ்சு போச்சு. ரூமை காலி பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். யாரு? பூமிகா, வா 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 வா. என்ன மச்சான், எங்க போனீங்க? கோயில சுத்தி வந்து பார்த்தேன், நீங்க காணோம். உங்களை கோயில்ல சுத்தி சுத்தி தேடுனேன். எங்க மச்சான் போனீங்க? உங்களை காணாம எனக்கு உசுரே இல்ல மச்சான். அது பூமிகா, நான் கோயில தான் இருந்தேன். அது எனக்கு லேசா தலைவலி வந்துச்சா, சரி காஃபி சாப்பிட்டு வரலான்னு பக்கத்துல ஹோட்டலுக்கு போனேன். தற்செயலா என் ஃப்ரெண்ட் அங்க இருந்தான், அவனை பார்த்துட்டேன். அப்படியே பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. அப்புறம் கோயிலுக்கு வந்து பார்த்தேன், உன்னை காணோன்னு ரொம்ப பதறி போயிட்டேன். அப்புறம் சரி எப்படியாவது பூமிகா ரூமை கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துருவான்னு ஒரு நம்பிக்கையில இங்க வந்துட்டேன். நல்ல வேலை, நான் நினைச்ச மாதிரியே நீங்க வந்துட்டேன். சரி, நீ இந்த ஹோட்டலை எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்த? மச்சான், கோயில்ல உங்களை காணோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன். கடவுள்கிட்ட எப்படியாவது என் மச்சானை என் கூட சேர்த்து வச்சிடுன்னு ரொம்ப வேண்டிக்கிட்டேன். நான் அந்த கோயில் எதிரில ஒரு ஆட்டோக்காரர் இருந்தாரு, அவர்கிட்ட கேட்டேன் மச்சான். அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். அவர்தான் எனக்கு கொண்டு வந்து விட்டு போனாரு. ஏற்கனவே ஒரு ஆட்டோக்காரன் தான் இவளை கூட்டு வந்து நம்ம வாழ்க்கையில விளையாடினா. இப்ப மறுபடியும் ஒரு ஆட்டோக்காரன் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட்டானே. என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன மச்சான் எப்படி சொல்றீங்க? இவகிட்ட இப்ப நைஸா பேசணும். அப்பதான் இவளை மறுபடியும் வெளியே கூட்டு போய் அங்கேயே விட்டு வர முடியும். என்ன மச்சான், எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்க? பின்ன என்ன பூமிகா, நீயும் நானும் சந்தோஷமா இருக்கதானே இங்க வந்தோம். நமக்கு எப்படிலாம் சோதனை நடக்குது பாத்தியா? இதெல்லாம் என் தலையெழுத்து தானே. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். இப்ப பாத்தீங்களா நம்ம எப்படி பிரிஞ்சோம், ஆனா எப்படி சேர்ந்துட்டோம் பாத்தீங்களா? நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது மச்சான். நான் உங்க மேல நெசமான அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பு நம்ம 2 பேரையும் இறுக்கமா கட்டி போட்டிருக்கு. அது யாராலையும் அறுக்க முடியாது மச்சான். பார்க்கலாம்டி, பார்க்கலாம். கனவா கண்டுகிட்டு இருக்க உன் கனவு எல்லாத்தையும் எப்படி என் காலில் போட்டு மிதிக்க போறேன்னு பாரு.